பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் திடீரென பிரசாத விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். நாகேந்திரன், வணக்கம். தற்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பிரசாதத்தினுடைய விலை திடீரென உயர்த்தப்பட்டு இருப்பதாகவும் ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? இந்த பிரசாதத்தை வாங்கக்கூடிய பக்தர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களும் என்னவாக இருக்கிறது? வணக்கம் சங்கீதா. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பிரசாதம் அந்த விலையேற்றம் கண்டுள்ளது. இதனால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். மூலப்பொருட்களின் விலை ஏற்றம் காரணமாக 50% விலையேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தகவலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை அந்த அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நாள் ஒன்றிற்கு 3000க்கும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய வேளையில் மாலை அணிந்து இந்த விரதம் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அவர்கள் அந்த வரக்கூடிய அந்த கார்த்திகை மாத சீசன் தொடங்கப்பட்டுள்ள இந்த நேரத்தில் இந்த விலையேற்றம் செய்யப்பட்டுள்ளது பக்தர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வரும் பிரசாதங்களில் சர்க்கரை பொங்கல், புளியோதரை, வடை, அப்பம், முறுக்கு, லட்டு இவைகளின் விலைகள் 10 ரூபாய் விற்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 15 ரூபாயாக விற்பனை அந்த விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி தற்போது இந்த விலை ஏற்றம் கண்டுள்ளதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். குறிப்பாக 175 கிராம் எடை கொண்ட அந்த சர்க்கரை பொங்கல் 15 ரூபாய்க்கும், அதே போன்று 150 கிராம் எடை கொண்ட அந்த புளியோதரை 15 ரூபாய், 40 கிராம் எடை கொண்ட அந்த வடை 15 ரூபாய், 50 கிராம் எடை கொண்ட அப்பம் 15 ரூபாய் எனவும், அதே போன்று 40 கிராம் எடை கொண்ட அந்த தேன்குழல் முறுக்கு 15 ரூபாய், 60 கிராம் எடை கொண்ட அந்த லட்டு இவை அனைத்தும் 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2011ஆம் ஆண்டு முதல் 15 ஆண்டுகளாக அந்த 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது அந்த மூலப்பொருட்களின் விலை ஏற்றத்தால் இந்த விலையேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. இந்த விலையேற்றத்திற்கு இந்து மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் சோலை கண்ணன் ஒரு கண்டன அறிக்கை வாயிலாக ஒரு போராட்ட செய்தியை அறிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம்னா இந்த கோவில் மூலமாக இந்து அறநிலைத்துறை வாயிலாக அரசிற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய நிலையில் அந்த தனியார் உணவகங்களைப் போல் அந்த மூலப்பொருட்களின் விலை உயர்ந்திருப்பதன் காரணமாக இந்த விலையேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்து அறநிலைத்துறை இந்த கோவில் நிர்வாகம் தெரிவித்திருப்பது மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்துவதாகவும், வணிக ரீதியாக இந்த கோவில் ஸ்தலத்தை பார்க்காமல் பக்தர்களுக்கு ஒரு சிறப்பான சேவை செய்யும் நோக்கமாக பார்க்க வேண்டும். இப்போ இது போன்று இந்த கோயிலில் வருவாயை பெற்றுக்கொண்டு இந்த விலையேற்றம் செய்திருக்கும் அந்த இந்து அறநிலைத்துறையை கண்டிக்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும், பல்வேறு அந்த இந்து மதம் அல்லாத மற்ற மதங்களில் வழிபாட்டு தலங்களில் தமிழக அரசு பல்வேறு சலுகைகளை செய்து வரும் நிலையில், ஆனால் இது இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் அதிக வருமானங்கள் வரக்கூடிய இந்த நிலையில் அரசர்கள் மற்றும் ஜமீன்தார்கள் இந்த கோயிலுக்காக பல்வேறு சொத்துக்களை மக்களுக்காக பக்தர்கள் வரக்கூடிய பக்தர்களின் வசதியை செய்து தருவதற்காக சொத்துக்களை எழுதி வைத்த நிலையில் அந்த சொத்துக்களை வைத்து அதிலிருந்து வருமானம் பெற்று வரும் இந்த அறநிலைத்துறை ஆனால் இந்த விலையேற்றம் செய்திருப்பது அதிர்ச்சியான விஷயமாக பார்க்கப்படுவதாகவும், இதனால் இந்த விலையேற்றத்தை உடனடியாக திரும்ப பெறாவிட்டால் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் இந்த அமைப்புகளும் தற்போது அந்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். சங்கீதா, கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு நன்றி நாகேந்திரன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.